குட்டி தெரு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2026 குரூப் 2 குரூப் 4க்கு நம்ம வந்து பொது தமிழில் யூனிட் 5 தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதில் வந்து உவமை பார்த்தோம். அதுக்கடுத்து மரபு தொடர் வரிசை அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அப்போ இந்த பத்தியை கொடுத்து அதெல்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஆனால் அதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த டாபிக் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து அவுட் சோர்ஸில் நம்ம புக்கிலையும் இருக்குது இந்த கண்டென்ட். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் வந்து புக்கில் இருக்குது, ஆனால் அவ்வளோவா இல்லை. அதாவது அவ்வளோன்னா கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? அவுட் சோர்ஸில் இருந்து தான் நிறையா வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம 2025 குரூப் 4லேயும் சரி, அந்த குரூப் 2வில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தலைப்புலேருந்து 3 கேள்வி வருது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து இந்த புக்கை வந்து நல்லா வந்து படிச்சுக்கணும். இந்த புக்கில் உள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? உவமைக்கும் அதே மாதிரி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நீங்கள் வந்து தேடிலாம் படிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு டெஸ்ட் அடித்து பார்த்துட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டெஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் உள்ளதையே நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து கொடுத்துருக்கோம். அதையுமே நீங்கள் டெஸ்ட் அடித்து பாருங்கள். டெஸ்ட்டுக்கான அடித்து பார்த்து டெஸ்ட்டுக்கான மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் எழுதுவாங்கள்ல இந்த லையல் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் போடும்ல அந்த மாதிரி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ உள்ள தமிழை மாதிரி அதை நாங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற நோட்ஸ் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ உள்ள உங்களுக்கு படிச்சிருக்க மாதிரி நாங்கள் நோட்ஸ் வந்து இந்த கண்டென்ட் தான் இதில் இருக்க போகுது. சரிங்களா? நம்ம நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதை பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சுக்கு வந்து வச்சுருக்கோம் ப்ரூஃப் சும்மா. சரிங்களா? ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அர்த்தம் வந்து உங்களுக்கு வந்து இது நம்ம புக்கில் இருக்குது. ஆனால் புக்கில் இல்லாதது பார்த்திங்கன்னா அந்த அவுட் சோர்ஸில் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா? அதைத்தான் இப்போ வந்து நம்ம 2025 குரூப் 4ல் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து கிளாஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து யூனிட் 5 யூனிட் 7 முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மெட்டீரியலாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கிளாஸ் வந்து இப்போ கவனிச்சுட்டு டெஸ்ட் அடித்து பாருங்கள். அது இல்லாமல் யாருமே இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் எதையுமே வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த தரம் வந்து கம்மியானது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. சரிங்களா? அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் உங்களுக்கு இதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் அந்த கிளாஸில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து அதில் நாங்கள் வச்சுருப்போம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிளாஸ் பார்த்துருவோன்னா எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதிலே உங்களுக்கு அந்த அகரவரிசை அதாவது அகரவரிசை மெத்தடு மீன்ஸ் எப்படின்னா அந்த சரிங்களா? அந்த மாதிரி 2 இதில் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஆவண்ணாவில் பார்த்திங்கன்னா ஒரு 45 கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து நீங்கள் பார்க்குறனால உங்களுக்கு டேரக்ட் கொஷினே வரலாம். சரி, இப்போ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து அகர இது அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மரபு தொடரில் இது 8வது கிளாஸ்னால் இதில் 8வது கிளாஸ் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். நான் வந்து மொத்தமாக சொன்னேன். சரிங்களா? உவமை அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது 8வது கிளாஸ். இந்த யூனிட்டுக்கு 8வது கிளாஸ் இது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அகட விகிடம். சரிங்களா? அகட விகிடம்னா என்னது? அதாவது மேஜிக் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது அகட விகிடம் மேஜிக் பண்ணுவோம்ல. முந்திலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேஜிக் பண்ணி வந்து இது பண்ணுவாங்கள்ல, தந்திரமாக கேம் மாதிரி வைப்பாங்கள்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. சரியா? எதையாவது மாற்றி இந்த தடி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மாற்றி அவங்க வந்து மேஜிக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்த பண்ணி காமிப்பாங்க. நம்மளுக்கு மேஜிக் அகடம் விகிடம் ஜீபூம்பா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதான் அகட விகிடம். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் அகப்பையை நோக்கோடு அப்படிங்கிறது சோற்றுக்கு இல்லாமை.
அதாவது அகப்பை நோக்கோடுனா நம்ம அதாவது பார்த்திங்கன்னா அகப்பைனா பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாப்பாடு கிண்டுவோம் பார்த்திங்களா, அந்த அகப்பையில் சாப்பாடு இருக்கான்னு பாருறது, அதுதான். அதை பார்த்து இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சோறு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுறது. அகப்பையை பார்க்குறோம், அதை கிண்டி பார்க்குறோம், நோக்கி பார்க்குறோம், இல்லை நினச்சிட்டு சோற்று இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுறோம். அதை பசியோடு போகிறது அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் அகராதி பிடித்தவனா அதுவுமே உங்களுக்கு ஒரு தெரியும். ரொம்ப திமிராக பிடிச்சவங்க, திமிரு பிடிச்சவன், அகராதி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எதையுமே ஒன்று சொன்னால் அதை ஒத்துக்கிறது கிடையாது. அதுதான் அகராதி பிடிச்சவனுக்கான இது. ஓகேங்களா. அப்புறம் அகலக்கால் வைத்தால்னால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகலக்கால்னால் இது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு விஷயத்த செய்கிறது ரொம்ப பெருசாக பண்ணுறது. சின்ன விஷயத்த இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமே, எதையுமே அளவுக்கு நம்ம சக்திக்கு மீறி செய்கிறது தான் அகலக்கால் வைத்தல். ஓகேவா. அக்கப்போர், அதாவது அக்கப்போர்னால் இது உங்களுக்கு தெரியும். அக்கப்போர் அப்படிங்கிறது ஒரு சின்ன சண்டை. அதாவது பார்த்திங்கன்னா அக்கப்போர் பண்ணுறீங்களே, இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தால் நீ ஏன் இப்படி அக்கப்போர் பண்ணுற அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அப்படி சொல்லுவோம். இல்லை சின்ன பிள்ளைங்கள, இல்லைன்னா வெட்டி பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லி சில பேர் யாராவது பெரிய இதோட அவனோட அக்கப்போர் பேச்சாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்களா, அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், அக்கறை பச்சை. அக்கறைனா அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் இங்கேருந்து அந்த விஷயத்த அங்கே பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியும். அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்த பார்க்கும் போது அது பெட்டராக தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், ஐயோ இதுன்னு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றம் தான், அது ஒரு பொய் தோற்றம் தான், உண்மை கிடையாது. இங்கேருந்து பார்க்கும்போது அது பெஸ்ட்டாக தான் தெரியும். ஆனால் அங்கே போய் அந்த ஃபீல்டில் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட கஷ்டங்கள் தெரியும். சரிங்களா. அக்கு தொக்கு அப்படின்னா என்னென்னா, இப்போ தொக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அக்கு தொக்குனா இப்போ ஒட்டுப்பற்று தொடர்பு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எது எடுத்துக்கிட்டாலுமே அதோட காம்பினேஷன், அதாவது பார்த்திங்களா, எதுக்குனாலுமே இதுதான் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். சரிங்களா. எது எடுத்துட்டாலும் இந்த இதுக்கு அதோட சேர்ந்தது. பற்றுனா ஒட்டு, பற்றுனா தொடர்பு, இதுக்கு இதுதான் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாமே வேர் பண்ணுவீங்க. அதுக்கு மேட்சாக வேர் பண்ணுவீங்க. அப்போ ஒட்டு பட்டுனா மேட்ச், அதோட தொடர்பானது. இப்போ அதோட பேண்ட்டை தான் நம்ம போடுவோம். ஏதாவது ஒரு விஷயம் மேட்சாக இருக்கிறது, அதோட தொடர்பாக இருக்கிறது. இப்போ நம்ம சாப்பிட்றதுலேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், அந்த ஷைடிஸ் பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அப்போ இதோட தொடர்பு தான் அது அப்படிங்கிறதா அக்கு தொக்கு. சரியா. ஓகேவா. அப்புறம் அக்கு வேறு ஆணி வேறாகனா, ஒரு விஷயத்த நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து எல்லாத்தையுமே அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவோம்ல. ஒன்றை பலவாறாகனா ஒரு விஷயத்த அதாவது தனித்தனியாக பிரித்து போடுறது. அக்கு வேறு ஆணி வேறு அந்த என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் அக்கு வேறு ஆணி வேறு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் அங்காடி பாரித்தல். அதாவது அங்காடி பாரித்தல்னால் மனசுலேயே ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கனவு காண்றான். அங்காடி பாரித்தல்ங்கிறது அவனே ஒரு சித்தீகரிச்சுக்கிறான் மனசுக்குள்ளே. சரிங்களா. அதுதான் மனக்கோட்டை கட்டுதல். மனசுக்குள்ளே அது இதுன்னு ஏதாவது ஒரு இதை கோட்டை மாதிரி கனவு காண்றது தான் அங்காடி பாரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்காடி அதாவது கனவுல அவன் ஒரு அங்காடி பாரித்தல் அப்படின்னா கனவு காண்டிகிட்டு இருக்கான், கோட்டை கட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் அதாவது பார்த்திங்கன்னா அங்கிடி தத்தினா ஏதாவது தத்தி, அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்களே தத்தி அப்படிம்பாங்களே. தத்தினா என்னது, நிலை கட்டவன், ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவாங்க. அங்கடி தித்தவனா நிலை கெட்டவன் அப்படிங்கிறத விட கெட்டவனா அந்த கெட்டவன், நிலை கட்டவன், அவனோட இது எதுவுமே தெரியல, நிலை கட்டவன். அங்கடி தத்தி அப்படிங்கிறது கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நிலை கட்டவனா எதுவுமே தெரியாத விஷயம், ஒரு இடத்துல இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாமல் ஒரு விஷயத்த தெரியாமல் செய்கிறது தான் அது. சரிங்களா. நிலை கட்டவன். அப்புறம் அசடு வழிதல் அப்படின்னா அறியாமை பெருகுதல். அதாவது அசடு வழிதல்ங்கிறது இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அசடு வழிதல் அப்படிங்கிறது அறியாமை ஒரு விஷயம். சரிங்களா. அசடு மாதிரி வழிதல், ஏதாவது ஒன்று வழிஞ்சிட்ருக்குன்னு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஒரு அறியாமை விஷயனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அசடு வழிதல்ங்கிறது ஒரு தெரியாதனமும் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரியல. சரிங்களா. அது நம்ம அறியாமையினால தான் அது இந்த இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அசை போடுதல்னால் நினைத்து பார்த்தல், மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். அதாவது இப்போ மாடு பார்த்திங்கன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த, அதில் வாயில் எதுவுமே இருக்காது. ஒரு சில நேரம் மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே வாயை அசைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அசை போடுதுங்கிறது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, மனசில் போட்டு என்ன ஏதுன்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா. அச்சாணினா இன்றியமையாதது. அதான் அச்சாணி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே முடியாது. அச்சாணிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம். சரிங்களா.
அடுத்து அச்சசல்னால் அது உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியாக 2 பேர் இருக்கிறது, ஒரே மாதிரி பொருள் இருக்கிறது, அதுதான். அஞ்சனம் பார்த்தல் அப்படின்னா மறைந்த பொருட்களை அஞ்சனம் மீட்டறிதல். அதாவது அஞ்சனை பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு மறைஞ்சு போன ஒரு விஷயம், சரிங்களா. ஒரு மறைஞ்சு போன விஷயத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, மீட்டு அறிஞ்சிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது மறைஞ்சு போயிடுச்சு அந்த பொருளை, அதாவது அந்த பொருள் மறைஞ்சு போன விஷயத்த திரும்ப வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை மீட்டுட்டு வர்றது, அதுதான் இங்கே வந்து அஞ்சனை பார்த்தல். மறைந்து போன பொருட்களை அஞ்சனை மீட்டறிதல் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இல்லைனா இப்படி கூட யோசிச்சுக்கலாம், இந்த அஞ்சரைப்பட்டிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த அஞ்சரைப்பட்டி இருக்குல்ல, அஞ்சரைப்பட்டி வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் ரேராக தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து அது எல்லோரும் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்தில் அதை வந்து ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, தனித்தனியாக வந்து அதில் வந்து 5 இதை போட்டு மிளகுத்தூள் எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருப்பாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனம் பார்த்தல் வந்து ஒரு மறைஞ்சு போன ஒரு விஷயம். அஞ்சரைப்பட்டிங்கிறது ஒரு மறைஞ்சு போன விஷயம். அதை நம்ம திரும்ப இப்போ பார்த்திங்கன்னா இப்போயுமே அது ஒரு வந்து அந்த காலத்து இப்போ வந்து பாருங்கள், எல்லாருமே பழைய கால இந்த திங்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறையா கால பொருட்கள் அந்த காலத்தில் அவங்க பாட்டிங்கெலாம் யூஸ் பண்ண பொருளெல்லாம் இப்போ திரும்ப வந்து அதை ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ பயன்படுத்துகிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா. அப்போ மறைஞ்சு போனதை திரும்ப மீட்டெடுத்தல். அஞ்சரைப்பட்டி வந்து மறைஞ்சு போச்சு, இப்போ மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம். அடுத்து அஞ்சாத வாசம். அதாவது அஞ்சாத வாசம்னா ஒதுங்கி வாழ்கள். அதாவது அஞ்சாத வாசம்ங்கிறது ஒதுங்கி வாழ்தல், சரியா. ஒதுங்கி வாழ்கிறது, அதாவது என்கிட்ட நம்ம அஞ்ச மாட்டோம், எதுக்குமே அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஒதுங்கி போகிறது, ஓகேங்களா. அதை அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி தான் போகணும் அப்படிங்கிறது. அடுத்து அடக்கம் பண்ணல் அப்படிங்கிறது என்னது, உள்ளடக்கி வைத்தல், பிணத்தை அடக்கம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடக்கமாக இருக்கிறது எதுனாலும் வச்சுக்கலாம். அடுத்து அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுங்கிறது மிகுந்த பணிவு. அடக்கம் பண்ணலாம் ஒரு இறந்தவங்கள அடக்கம் பண்ணுறது. அடுத்து அடக்கி வாசித்தல் அப்படிங்கிறது என்னது, கட்டுப்பாடு. அதாவது ரொம்ப பெருசாக பேசாமல் அடக்கமாக பொறுமையாக அடக்கமாக நடந்து கொள்வது, கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது, ஓகேவா. அடுத்து அடங்கா பிடாரிங்கிறது எவருக்கும், அதாவது யாருக்குமே அஞ்ச மாட்டோம், எல்லாருமே தான் பொதுவாக அடங்கா பிடாரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, யாருக்கும் அடங்க மாட்டாங்களே அவங்கள அதை சொல்கிறாங்க, சரிங்களா. அடம் பண்ணல் அப்படின்னா பொல்லாங்கு செய்தல். அதாவது அடம் பண்ணல் அப்படிங்கிறது இங்கே பொல்லாங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அடம் அப்படிங்கிறது அடம் பிடிக்கிறது, சரியா. இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்போம்ல, அதுதான் பொல்லாங்கு செய்தல். அதை அடம் பிடிச்சி நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு நம்ம நினச்சதை இது பண்ணிக்கிறது. அடுத்து அடரி படரி, அதாவது அடரடி. ஆமாம், அடரடி படரடினா பெருங்குழப்பம். அதாவது அங்கே என்ன சொல்கிறது, அடரடினா அதாவது இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே அடரி படரி, என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா நம்மளுக்கு தெரியாது, அதாவது அப்படியே ரொம்ப பெருசாக யோசிக்கிறது, சரிங்களா. அடரடி படரடி அப்படிங்கிறது ரொம்ப பரப்பி போட்டு ஒரு விஷயத்தை இது பண்ணால் அது வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ரொம்ப குழப்பமாக இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து அடரடி படரடி, ஓகேவா, பெருங்குழப்பம். அடுத்து அடாதுடி. அடாதுடி பண்ணாத, அதாவது அடாதுடினா என்னது, அடாதுடி பண்ணாத. அடாதுடினா தீம்பு, அதாவது அடாதுடி அடித்து தீ செயல், சரிங்களா. தீயில் ஏதாவது ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா துடிச்சு போயிடும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அடாதுடிங்கிறது துடிக்கிறது, சரிங்களா. தீ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீ செயல் தானே. அடாவடி பண்ணுறதே ஒரு தீ செயல் தான். அதிலும் தீங்கிறது துடிக்கிறது, தீ செயல் அது ரொம்ப, ஓகேங்களா. பிடினா கொடுஞ்செயல், ஒரு விஷயத்தை பிடிச்சு பண்ணுறது. பிடிச்சின்னா நம்ம ஒரு கொடுஞ்செயலை வந்து பிடிச்சு பண்ணுறோம், சரிங்களா. கொடுஞ்செயலுங்கிறது பிடிச்சு பண்ணுறது. துடிங்கிறது துடிச்சு செய்கிறது. துடிச்சுன்னா தீயில் வந்து போட்டால் துடிக்கும், சரிங்களா. பிடினா பிடிச்சு செய்கிறது, பிடிச்சு ஒரு செயல் செய்கிறது, சரிங்களா. கொடுஞ்செயல்னால் ரொம்ப பெரிய விஷயத்த செய்கிறது, ஓகேங்களா. அடுத்து அடிகோழல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறங்க பாருங்கள் அடிகோழல், சரிங்களா. அடிகோழல்னால் அத்திவிரமாடுதல். அதாவது பார்த்திங்களா, அத்திவிரமாடுதல் அப்படிங்கிறது முயற்சி செய்தல், சரிங்களா. அடிகோழல் அப்படிங்கிறது அந்த செய்கிற விஷயத்தை எப்படியாவது தீவிரமாக செஞ்சிடணும். அதாவது பார்த்திங்கன்னா அடிகோலிட்டு செய்வோம்ல, செய்கிற விஷயத்த அடிகோலிட்டு அப்படிங்கிறத அத்திவிரமாடுதல்னால் ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறது, ஓகேங்களா. அடுத்து அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்த்தல். அதாவது அடி திரும்புதல் போயிட்டு நம்ம வந்து வருவோம்ல, அடி திரும்புதல்னால் போகும்போது வேகமாக போவோம்,
அடுத்து ஈவினிங் வரும்போது பொழுது சாயறதுக்குள்ளே வந்துடணும், திரும்புறது அதான். இப்போ ஈவினிங் வர்றதுக்குள்ளே பொழுது சாயறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், சரிங்களா. அடிபணிதல் அப்படிங்கிறது தண்டனையிடுதல், அதுக்கப்புறம் வணக்கம் செய்தல், அதான் அடிபணிஞ்சு போகிறது. யாருக்காவது வந்து அடிபணிஞ்சுன்னா தண்டனை கொடுத்தா தண்டனை சொல்கிறது, சரிங்களா. அடிபணிதல் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து இறங்கி போகிறது, சரிங்களா. அப்புறம் வணக்கம் பணிஞ்சு போகிறது அப்படின்னு கூட யோசிச்சுக்கலாம். அடுத்து அடிப்பிடித்தல் கால் அடையாளம் பார்த்தல், மூலத்தை பின்பற்றல், தொடர்கள், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிதல் அப்படிங்கிறது அவங்க ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதே விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூலத்தை வந்து பின்பற்றுறது, ஃபாலோ பண்ணுறது, அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடித்தல், சரிங்களா. அடிப்பிடித்தல்னால் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி நம்ம அதையே அப்படியே பின்தொடர்தல் அப்படின்றது தான் அர்த்தம், சரிங்களா. பின்தொடர்ந்துக்கிட்டே வருது. அப்புறம் கால் அடையாளம் பார்த்தல்னா அந்த அடையாளம் பார்த்தல், இதை வந்து நீங்கள் எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா அடையாளம் பார்த்தல் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அந்த அடி பிடிச்சிச்சுன்னா சட்டி பார்த்திங்கன்னா அப்படியே அடி பிடிச்சி இருக்கும்ல, அதனால் அடையாளம், அந்த பிடிச்சதுக்கு அடையாளம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா. அடி பிடிச்சல்னா ஒன்று கால் அடையாளம் பார்த்தல், அந்த சட்டி வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அது அடையாளமாக இருக்கும், அந்த தடம் ரொம்ப நேரம் தேய்ச்சாதான் அது போகும். மூலத்தை பின்பற்றுறதுனா அது வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணி அப்படியே வர்றது, சரிங்களா. அடிப்பெயரல்னா போதல், சரியா. அதுக்கப்புறம் நம்ம அடிப்பெயரல்னா அவங்களோட பெயரை ஒட்டியே அப்படியே அவங்க பின்னாடியே அவங்க பின்னாடியே போகிறது, அதான் அடிப்பெயரல். அடுத்து அடி முதல் முடி வரை அப்படிங்கிறது முழுசாக ஃபுல்லாக, சரிங்களா. அடி முதல்னா ஃபுல் வரை, சரிங்களா. அடியில் கீழேருந்து முடி மேலே தலை வரையும் ஃபுல்லாக அப்படின்னு வச்சுக்கோங்க. அடி வருடல்னா கால்களை தடவுதல், ஓகேங்களா. அடி வருடல்ங்கிறது வருடுறது. இப்போ வருடுறதுனா எதில் போட்டு நம்ம வருடுவோம், கீழே தான் ஒன்று வருடுவோம், ஏதாவது ஒரு விஷயம். அப்போ கீழே கால் இருக்குது, அப்போ காலை போட்டு வருடிக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று வந்து நம்ம காலில் வந்து குத்திருச்சுன்னா போட்டு வருடிக்கிட்டே இருக்குது, வருடி சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படி கூட தடவுதல் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. அடுத்து அடிக்கொரு கால்னா அடிக்கொரு கால் நம்ம வந்து பேசுவோம்ல, அடிக்கொடிக்கு, அதாவது நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல அடிக்கடினா அடிக்கொரு கால் அப்படிங்கிறது அடி எடுத்து வைக்கிறதா அடிகால், சரிங்களா. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம், அதாவது அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா அதாவது சண்டை போட்டுக்கிட்டு அடித்து பிடிச்சி சண்டை போட்டு வியாபாரம் பண்ணுறது, மேலே கீழே விழுந்து அடித்து பிடிச்சி சண்டை போட்டு வியாபாரம் பண்ணுது. அடுத்து அடிதடி பிடிதடினா அடிப்பிடி, அதாவது அப்பயுமே சண்டை தான், சரியா. நம்ம இப்போ அடிதடி இருக்கும்போது அப்பயும் நம்ம சண்டை தான் போடுவோம், சரிங்களா. அடிப்பிடி ரெண்டுமே சண்டைங்கிறது அர்த்தம் தான். தடி எடுத்து அடிப்பாங்க, பிடிப்பாங்களே, தடி எடுத்து பிடிச்சி சண்டையை போடுவாங்க அடித்து. அப்புறம் அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள், அதாவது தண்டம்ங்கிறது இங்கே வந்து என்ன பார்த்திக்கலாம், இது இப்படி கூட ஆச்சுக்கலாம். இப்போ வந்து அடித்தண்டம் பிடித்தண்டம், அதாவது தண்டத்துக்குன்னு ஏதாவது ஒன்று செலவு பண்ணிட்டு வருவோம், சரிங்களா. இல்லைனா தண்டமாக முழுமையாக வசப்பட்ட பொருள்னால் இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, சரிங்களா. அந்த பொருள் வந்து தேவையே இல்லை, ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆனால் அந்த பொருளை போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கின பிறகு இன்னொருக்கு அந்த கடைக்காரங்கிட்ட போய் நீங்கள் கொடுக்க முடியாது, தண்டத்துக்குன்னு வாங்கியாச்சு. அப்போ அந்த பொருள் வந்து உங்களோட தான், முழுமையாக உங்ககிட்ட வந்துருச்சு. வசப்பட்ட பொருள்னால் உங்ககிட்ட வந்துருச்சு முழுமையாக. அந்த காசை தண்டத்தை செலவு பண்ணி தண்டமாக செலவு பண்ணாது, தண்டத்துக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணி வாங்கின பொருள் வந்து உங்ககிட்ட முழுமையாக வந்துருச்சு. அப்போ நீங்கள் திரும்ப போய் அதை கொடுக்க முடியாதான், முழுமையாக வசப்பட்ட பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து அடித்து கெடுத்தல் அப்படின்னா கேடு செய்தல், அதாவது கெடுத்தல்னாலே கேடு செய்தல் தான், அது எங்களுக்கு தெரியும். அடுத்து அடித்து சொல்லுனா வலியுறுத்தி, அதாவது இப்போ ஒரு விஷயத்தை யாராவது கேட்கலன்னா அடித்து சொல்லுவாங்களே, அதாவது உறுதியாக சொல்கிறது, வலியுறுத்தி கன்ஃபார்மாக நான் அடித்து சொல்கிறேன். இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல அடித்து சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே இந்த கிளாஸ் பார்க்குறவங்க எல்லாருமே அடித்து சொல்கிறேன், டிஎன்பிசி 2025 குரூப் 2 குரூப் 4 வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல போஸ்டிங் போவீங்க அப்படின்னு அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறது, அதுதான் வந்து இதோடது, சரிங்களா. வலியுறுத்தி சொல்கிறது, ஓகேங்களா. அடுத்து அடிப்பட்டவன்னா பயிற்சி பெற்றவன். அடிப்பட்டவன்னா கீழே விழுறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்தனையுமே எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியாது, நிறையா இடத்துல அடிப்பட்டு அவன் வந்து நல்ல அனுபவசாலியாக இருந்திருப்பான், அதான் பயிற்சி பெற்றவன் அர்த்தம், ஓகேங்களா. அடுத்து அடி போடுதல் அப்படின்னா அடி போடுதல்ங்கிறது முன்னேற்பாடு செய்தல், அதான் முன்னாடியே வந்து என்ன போட்டு வச்சுருப்போம், ஒரு அடி போட்டு வச்சுருப்போம். அடிங்கிறது ஒரு அடி போட்டு வச்சுருப்போம் முன்னாடியே, ஏதாவது ஒரு விஷயத்த முன்னேற்பாடுங்கிறத முன்னாடியே போட்டு வை, இதுதான். இப்போ அடிக்கல் நட்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த முன்னாடியே ஏற்பாடு பண்ணுறதான் அடி போடுதல், ஓகேங்களா. அப்புறம் அடுத்து வந்து அடி பிடித்தல் அப்படிங்கிறது சுண்டு பற்றல்,
அடியில் ஒட்டல், அதாவது பார்த்திங்கன்னா அந்த அப்போ நம்ம வந்து படித்தோம்ல அந்த அடிப்பிடித்தல்ங்கிறதும் இந்த இதுக்கும் தான். ஆப்ஷனில் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து சுண்டு பற்றல்னால் அந்த பற்றி அடியில் ஒட்டி ஒட்டி இருக்கிறது. அடி பிடிச்சிருந்தா அப்படியே காஞ்சி அந்த சட்டியில் ஃபுல்லாக இதாகிரும்ல, அதுதான். ஓகேங்களா. அடிப்படல்னால் கீழ்படுதல், கீழே விழுந்து நம்ம அடிபடுறோம்ல, அது அடிபடல். ஓகேங்களா. கீழ்படுதல்ங்கிறது கீழே விழுகிறது. ஓகேங்களா. அடுத்து அடிபடுத்தல்னால் அடிபட்டனே நம்ம கீழே படுத்துருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடிபட்டனே என்ன பண்ணுவீங்க, அடிபடுத்துடணும், அப்படியே கீழே படுத்துடணும், அதாவது சரியா. அப்புறம் அடிபதர்னா கால் நடங்குது, அப்படியே பதறும். சரியா. அடினாலே இங்கே கால். சரிங்களா. காலை என்ன பண்ணும், அப்படியே பதறும் கால். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு பயந்தோன்னா கால் தான் முதல் நடுங்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடிமடியில் கை வைத்தல்னா பெரும் பாதிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா இது நான் வந்து சொல்லுவோம்ல, நம்ம பேச்சு வழக்கில் சும்மா சொல்லுவோம்ல, கடைசியில் பார்த்திங்கன்னா ஏன் அடிமடியிலே கை வச்சிட்டல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதிப்பு. அதாவது எதுக்கு ஒருத்தன் கடை போட்டிருக்கான், அவனை ஃபாலோ பண்ணி இவனும் கடைசியில் என் மடியிலே கை வச்சிட்ட பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என் இதுக்கே பாதிப்பு ஏற்படுத்திட்டல அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்து அடிமடியில் நெருப்பை கட்டுதலாக கடும் பொறுப்பு. அதாவது சொல்லுவாங்கள்ல, அடிமடியில் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு நான் இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கேன், பொறுப்பாக இருக்கிறது. அது பேர் வந்து பயம். அதாவது நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம். ஓகேங்களா. அடுத்து அடிமாட்டு விலை. அதாவது அடிமாட்டு விலைனா மிக குறைந்த விலை. அடிமாட்டு விலைங்கிறது இங்கே ஒரு அடிமாட்டு விலைங்கிறது இங்கே ஒரு கம்மியான ஒரு விஷயத்தை, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா விஷயத்த அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அடிமாடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அடிமாட்டு விலைனா மிக கம்மியான விலையில் தான் இருக்கும். அந்த மாடுகள்லேயே அடிமாட்டு விலைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான மாடு தான் அந்த மாடு. சரிங்களா. அதான் அடிமாட்டு விலை அப்படிங்கிறது கம்மியான விலை. சரிங்களா. அதுக்கப்புறம் அடி மேலடி அப்படிங்கிறது, அடிமேலடினா தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை சொல்கிறாங்க. அடுத்து அடியடியாகனா அந்த வாழையடியாக, அது உங்களுக்கு தெரியும், தலைமுறையாக. அடுத்து அடியிடல்னால் அடி போடுறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடியிடல், நட்டு வைக்கிறது, தொடங்குற விஷயத்த ஒரு அடி போடுறது, இந்த விஷயத்த நாங்கள் அடித்து நட்டி வைக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்து அடியுறைதல்ங்கிறது வழிபடுதல். சரிங்களா. வழிபடுதல்னால் அடியுறைதல், ஒரு விஷயத்த உரைச்சி வழிபடுறது. அப்புறம் அடியெடுத்து வைத்தல்னால் தொடங்குதல். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அடிவயிற்றை கலக்கு அப்படிங்கிறது பீதி அடை, பயம் ஒரு விஷயத்த. சரிங்களா. அடுத்து அடிவருடினா பால் படிப்பவன், தான் எண்ணியதை எய்த பிறரை போட்டுவன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த அடிவருடினா இங்கே காலை தான் மேக்ஸிமம் குறிக்குது. சரிங்களா. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது நினச்சதை செய்யணும்னு பிறரை வந்து போட்டுறது, அவங்கள வந்து வருடுறதுங்கிறது காலை வாரி விடுறது. காலை வாரி விடுறது இல்லை, காலை பிடிச்சி அதாவது நான் தான் நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுன்னு சொல்கிறது. சரிங்களா. அதுக்கான பிறரோட நீ அப்படி இப்படி அப்படின்னு பிறரை வந்து போட்டுறது. சரிங்களா. அடுத்து அடுக்கடுக்காய் அப்படிங்கிறது அடுக்கடுக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுக்கடுக்காக போய் சொல்கிறான், வரிசையாக போய் சொல்கிறான். அடுக்கடுக்காங்கிறது வரிசையாங்கிறதான் மீனிங். ஓகேங்களா. அடுக்கு குலைத்தல், ஒரு விஷயத்த வந்து அடுக்கி வைக்கிறீங்க, அது குழஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அந்த வரிசை அப்படியே வந்து கெட்டு போயிடும், அதாவது கீழே ஸ்பாயில் ஆகிடும்ல, அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அடுக்கு குலையல்னால் நிலை அழிதல். அடுக்கு குலையல்னாலே அது அழிஞ்சு போயிடுறது, கீழே வந்து இங்கே சரிஞ்சு போய் விழுந்துடும். அடுத்து அடுக்கு பண்ணுதல் வந்து ஆயத்தம் செய்தல். அடுக்கு பண்ணல்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம தயாராகிறது. சரிங்களா. அடுக்கு பண்ணுதல்ங்கிறது அதை ரெடி பண்ணி வைக்கிறது. சரிங்களா. அந்த அடுக்கி வைக்கிறது, அதை ரெடி பண்ணி வைக்கிறது. அடுக்கு பார்த்தல்னா ஒத்திகை பார்க்கறது. அடுக்கு பார்த்தல்ங்கிறது பார்த்துட்டு வர்றது, போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அடுக்கை பார்த்துட்டு வர்றது. சரிங்களா. அடுப்பில் பூனை தூங்குதல் வந்து வறுமை. அதாவது பூனை வந்து அடுப்பில் தூங்குச்சுன்னா அது வறுமைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுப்பில் வந்து பூனை தூங்குச்சு அப்படின்னா அது என்னது, வறுமை. அதாவது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சமையல் கட்டை என்ன பண்ணியிருக்கோம், பூனை வந்து படுத்து தூங்குற அளவுக்கு நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே, இப்போ வந்து அடுப்பை நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கோம், போய் நீங்கள் அடுப்பில் சமைக்கிறீங்க, பூனை வந்து பக்கத்தில் வருமா, கீழே வந்துட்டு அது ஓடிடும், யாராவது நின்னாலும் ஓடிடும். அப்போ அடுப்பில் பூனை தூங்குற அளவுக்கு நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பில் வந்து பூனை போய் தூங்கிட்டு இருக்கு. அது ஒரு வறுமையான விஷயம் தானே. அதை சொல்லுவாங்க. அடை காத்தல்னா கோழி அடையம் காத்தல். அதாவது கோழி வந்து அடை காத்துறது அவங்களுக்கு தெரியும். அடை கொள்ளுதல்னா அடைக்கலம் வைத்த பொருளை காக்குமாறு ஏற்றுக்கொள்ளுதல், அது எல்லாமே ஒன்றுதான். அடை கொடுத்தல் அப்படிங்கிறது நிலையில் அரசனுக்குரிய கொடுத்தல் பங்கு. அதாவது அடை கொடுத்தல்னா நம்ம என்ன பண்ணுறோம், அரசனுக்கு நம்ம அந்த பங்கை வந்து கொடுக்குறோம். சரிங்களா. அந்த வரிக்கான பங்கை வந்து கொடுக்குறது, அதுதான் அடை கொடுத்தல். அடை கொடுத்தல். அடை சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி கொடுப்பீங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, அப்படின்னு கூட யோசிக்கலாம் அடை சாப்பிடும் போது. சரிங்களா. அச்சார லட்சம் பெறும். அதாவது அச்சார லட்சம் பெறும்னா மிக உயர்வாக மதிப்புத்தக்கது. லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோரும்
லட்ச ரூபா கிடச்சின்னா நம்ம உயர்வாக வந்து அது ஒரு மதிப்பு விஷயம் அப்படின்னு சொல்லி உயர்வாக வச்சுக்கிடுவோம் சரிங்களா. அச்சாரம், அதுக்கப்புறம் அச்சாரம் பிசகாமல்னா அப்படியே அச்சசரமாக பிசறாமல், அதோட கொஞ்சம் கூட மாறாமல் இருப்பாங்களா, அச்சசல், அதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து அது வந்து அணிப்படுத்தல்னால் வரிசை, அணினாலே வரிசை, ஒழுங்குபடுத்தல், அணியை ஒரே வரிசையில் நில்றது, அதுதான் சொல்கிறாங்க. ஒழுங்குபடுத்தல்னால் கரெக்டாக நேராக நிற்கிறது ஓகேங்களா. அடுத்து அணிவகுத்தல் அப்படிங்கிறது படையை வகுத்தல். அதாவது பார்த்திங்கன்னா அணிவகுத்தல் வரிசையாக தானே வீரர்கள்லாம் அந்த போவாங்க, ஏதாவது இந்த குடியரசு தின விழா அதெல்லாம் வந்து அணிப்படுத்துவாங்களே படையை வந்து அவங்களோட படைகள் எல்லா படைகளும் என்ன பண்ணும் அப்படியே நிற்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா. அணை கோளல் அப்படிங்கிறது அணை போடல், அதாவது கோளல்னாலே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது இல்லைன்னா கட்டுறது சரிங்களா. அணை கட்டுதல். அப்புறம் அணைதல்னால் காறுதல் சேர்தல். அதாவது அணைதல்னால் நம்ம ஒரு கட்டி கார் காலத்துலலாம் அந்த பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க, எல்லாருமே அணைஞ்சு அப்படியே போய் எல்லோரும் ஒற்றுமையாக அப்படியே ஒன்றா இருப்பாங்களே, சேர்தலை தான். அணைத்தல் அப்படிங்கிறது தழுவி கொள்ளலை, அதாவது அணைச்சிக்கிறது, எடுத்துக்கிறது, அதுதான். அண்டப்புரட்டன்னா பெருந்தியன், அதாவது அந்த அண்டப்புரட்டன் பெரிய புரட்டுக்காரனுங்கிறதான் ஒரு ரொம்ப பெரிய புரட்டுக்காரன், ரொம்ப புரட்டுக்காரன், நீ போய் புரட்டுக்காரன் அப்படிம்பாங்களே, ரொம்ப வந்து சொல்கிறாங்க. அடுத்து அண்டப்புழுகுங்கிறது பெரிய பொய் சொல்கிறவன், ரொம்ப பொய் சொல்கிறவன். அண்டப்புழுகி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அண்டப்புழுகை ஆவாச புழுகை அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பொய் சொல்கிறவன், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. திரும்பி அதான் சொல்லியிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அண்டை கொடுத்தல் அப்படின்னா முட்டு கொடுத்தல். அதாவது ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அண்டை கொடுத்து அண்டை கொடு இந்த வடிவேல் படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, அண்டை கொடுறாங்க ஏதாவது வச்சு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படத்தில் வந்து வடிவேல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவன் வந்து இந்த தண்ணியை வந்து டேங்கில் ஏறி எடுத்துகிட்டு போகும்போது தண்ணியை வந்து அவன் இதில் அந்த மாதிரி தண்ணி அவன்கிட்டருந்து வரும். அப்போ வந்து ஏதாவது அண்டை கொடுத்து அடடா அப்படின்னு சொல்லி அவன் முட்டி அடைச்சிருவாள், அதை கூட அவன் வச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அண்டை போடல்ங்கிறது அந்த ஒட்டு போடுதல், அதாவது ஒட்டு போட்டு அடைக்கிறதா, அதுதான் மெயின் சரிங்களா. அதட்டி பார்த்தோன்னா பயமுறுத்தி ஒரு விஷயத்தை அதட்டி காரியத்தை சாதிக்கிறது, அதை பயமுறுத்தி பண்ணுறது ஓகேங்களா. அதர்கொலல்ங்கிறது ஒரு விஷயத்தில் நம்ம போகும்போது, அதர்ங்கிறது ஒரு வழி விஷயத்தில் நம்ம வழியில் போகும்போது நம்மகிட்ட இருந்து பறிச்சுக்கிறது, குழல்னாலே எடுத்துக்கிறது அர்த்தம், வழிப்பறி பண்ணுறவங்க சரிங்களா. அடுத்து அதர் பறித்தல்னா அதர் வெட்டல், அதரை வந்து வெட்டுறது சரிங்களா. அதர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறது, வெட்டுறது ஓகேங்களா. அதிர்ச்சி வைத்தியம்னா நடுங்கும்படி செய்தல். இப்போ அதிர்ச்சி வைத்தியம்ங்கிறது இங்கே என்ன, ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டோன்னா நடுங்கும்படி செய்யுது ஓகேங்களா. அடுத்து அதோகதினா என்னது, அதோகதினா நிலைமை மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. அதோகதி அவ்வளோதான் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதோகதி தான் போ அப்படின்னு, அதாவது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, பாலான நிலையை வந்து கிடைக்கிறது ஓகேவா. அத்துமீறல்ங்கிறது அந்த விஷயத்தை எல்லை தாண்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்தரங்கம்ங்கிறது ப்ரைவேட்டான ரகசியமான விஷயம் ஓகேவா. அடுத்து அத்தராட்டியில், அதாவது பார்த்திங்கன்னா அந்தரத்திலேயே நிற்கிறது, அதாவது உதவியின்றி யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறது. அந்த இடத்துல போய் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு, தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு, இந்த இதில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, அது. அந்திய கருமம்னா என்னது, மரண சடங்கு செய்கிறது. கருமம்னாலே என்னது, ஒரு விஷயத்த கருமம் அப்படிங்கிறது ஒரு மரண சடங்கு, அந்திய மரண சடங்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமசடக்கம் பண்ணலாம். அமசடக்கம்னா மறைப்பாக செய்தல் சரியாச்சா. அடக்கம் பண்ணும்போது மறைவாக தான், யாருக்கு தெரியாமல் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அப்புறம் அமர்க்களப்படுத்துதல்னா எல்லாத்தையும் அமர்க்களப்படுத்துறது, எல்லாம் பெரிய விஷயமா ஆர்ப்பாட்டமாக பண்ணுறது, ரொம்ப கிராண்டாக சரிங்களா. அமளி பண்ணுதல்னா ஒரு விஷயத்த வந்து சரி பண்ணுறது சரிங்களா. சச்சரவை உண்டாக்குதல். அமளி பண்ணுதல் சச்சரவுனா சண்டை சச்சரவை வந்து உண்டாக்குறது, குழப்பத்தை செய்கிறது, கலங்க செய்கிறதெல்லாம் அமளி பண்ணுறது சரிங்களா. அமளி பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரி விஷயம். அமுது குத்தல் அப்படிங்கிறது உரைமோர் பாலில் ஊற்றுதல். இதை வந்து எப்படி யோசிக்கலாமா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாலை ஊற்றி வச்சு என்ன பண்ணுறீங்க, உரம் ஊற்றுவீங்க சரிங்களா. அமுது குத்திங்கிறத பால் தயிர்லாம் வந்து என்ன, பாலை வந்து தயிராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதை குத்தி வச்சுடுறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு மிளகாவையோ ஏதோ ஒன்று குத்தி வச்சிடுறாங்க, அது வந்து பாலாக மாறுது, பால் வந்து தயிராக மாறுது சரிங்களா. அதை வந்து உண்மையாக அப்படி மாறுமா என்னன்னு தெரியல, ஆனால் அப்படி
வச்சு மாற்றலாம், ஒரு மிளகாவையோ ஒரு வத்தலையோ போட்டால் அந்த தயிர் வந்து மாறிடுங்கிறாங்க. சரி, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து அம்பலத்திற்கு வருதல்னா வெளிப்படுத்துதல். அம்பலத்தை, அதாவது உன் பெஸ்டன் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் அம்பலமாதல்னா எல்லாமே ஒன்று தான். அம்போ என விடுதல்னா எல்லாத்தையும் அம்போன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா இங்கே தனியாக, அதை சொல்கிறாங்க. ஆதரவற்ற நிலையில் கைவிடுதல். அரங்கேற்றுதல்னா சபையில் அங்கீகாரத்துக்காக, அதாவது சபையில் அங்கீகாரத்துக்காக ஏற செய்தல்னா ஒரு விஷயம் அரங்கேற்றுவாங்களே, நாடகம் எதனால ஒரு விஷயத்தை வந்து கிராண்டாக வந்து அந்த சபையில் வந்து இது பண்ணுவாங்களே, அதுதான் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதுதான். ஓகேங்களா. அது என்னென்னதெல்லாம் அரங்கேற்றுவாங்கன்னா, ஒரு புக்கை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அரங்கேற்றுவாங்க, இல்லை நடனம், இந்த மாதிரி ஒரு அவையில் எதுனாலும் பண்ணுவாங்க. அரட்டல் புரட்டல்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நோய் முற்றலால் நிகழும் வலி, அதாவது ரொம்ப வலிக்குது, இப்போ ஒரு நோய் வந்து குணப்படுத்தலை, சரிங்களா, புரட்டிக்கிட்டு வருது அப்படிம்பாங்கள்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரட்டிட்டு வருது, அதாவது ஒரு விஷயத்தில் நம்மளால் முடியல அப்படின்னா அதை அப்படியே புரட்டிட்டு வாமிட் பண்ணுவோம்ல, அந்த இது வந்து நோய் வந்து முட்டி போச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு விஷயம். சரிங்களா. அது வந்து ரொம்ப பெயின், அதை சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும்ல, அந்த நோய் முட்டி போச்சுன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா கவனிச்சுட்டா ஓகே, அதுக்கப்புறம் நோய் அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து வலி தானே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அரவணைத்தல்ங்கிறது நம்ம கட்டிக்கிறது, ஒரு விஷயத்த தழுவி கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. அரித்தெடுத்தல் அப்படிங்கிறது முயன்று பெறுதல், அதாவது அரிச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த அரித்தெடுத்தல்ங்கிறது, இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அரிச்சிட்டே இருப்போம். ஒரு எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், அரிச்சு ஏன் இப்படி அரிச்சிக்கிட்டே இருக்கு, அரி நை நைன்னு அரிக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிச்செடுதல்னால் முயன்று நம்ம சாதனையாக சாதிச்சு என்ன பண்ணுறோம், அரிச்சு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் அரித்தெடுத்தல். ஓகேவா. அதுக்கப்புறம் அரிப்பறித்தல்னால் என்ன சொல்கிறாங்க, அரித்தெடுத்தல் வேறு, அரிப்பறித்தல் வேறு. சரியா. தெடுத்தல், அதாவது குழித்தெடுத்தல், அதாவது அரிப்பறித்தல்ங்கிறது எடுத்துக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், பறிக்கிறதுனால ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது. ஓகேங்களா. பறினா எடுத்துக்கிறது, பறித்து எடுத்துக்கிறது. எடுத்தல். ஓகேவா. அரித்தெடுத்தல்னா ஒரு விஷயத்தை எனக்கு வேணும்னு முயன்று எடுக்கிறது. ஓகேங்களா. அரும்பாடுபட்டுனா ரொம்ப முயற்சி பண்ணி நான் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் அப்படிம்போம்ல, அது. அரைகுலைய தலைகுலையனா மிக்க விரைவாய், அதாவது ஒரு விஷயத்தை வந்து வேகமாக போகிறது, அவசர அவசரமாக தலையை வந்து கூட சீவாமல் ஒரு விஷயத்த வேகமாக போய் தலையை கூட சீவாமல் அரையோடு அப்படியே எதுவுமே பண்ணாமல் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறது. அரைகுலையை ஏன் இப்படி அரைகுலையாக வர அப்படின்னு கேட்பாங்களே, அது. அரைகுறைனா முற்று பெறாமல் ஒரு விஷயம் பாதியிலே இருக்கிறது. அடுத்து அரைச்சமாகவே அரைக்கிறது, அதான் அரைச்சமானா பழையதையே பற்றி பேசிக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப சலிப்பு தட்டி போயிரும்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அரை படிப்புனா நிரம்பா கல்வி, ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு போகும். சரியா. அதான் வந்து ஒரு அரை படிப்புங்கிறது நிரம்பா கல்வி, ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது. அரை மனிதன்கிறது மதிப்பு குறைந்தவன், ஒருத்தனை வந்து குட்டையாக இருந்தால் அவனை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குட்டையாக இருக்கவங்களாம் நம்ப நெட்டையை கூட நம்ப, குட்டையை நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அது மதிப்பு குறைந்தவன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அறவேக்காடுனா ஏன் இப்படி அறவேக்காடாக வர்ற பக்குவமற்ற நிலைமை, அதாவது ஏன் ஒரு விஷயத்த முழுசாக பண்ணாமல் பக்குவம் இல்லாமல் ஒரு ஏதோ அறகுறையாக செஞ்சுட்டு வருது. ஓகேங்களா. அடுத்து அலக்கலக்காய் அழகழகாய்னா இப்போ அலக்கலக்காக வைக்கும், இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து நெருக்கி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஒரு விஷயம் நல்லா அலக்கலக்காக இருந்துச்சுன்னா அது அப்படியே தனித்தமாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்ன, இப்போ ஆளோட ஆளாக இருக்காங்க எல்லோரும் ஒரு விஷயத்தில், ஒருத்தவங்க எல்லாம் ஆளோட இருக்காங்கன்னா எல்லாரோட இதுவும் தெரியாது நம்மளுக்கு, வந்து அது வந்து தெரியாது. இப்போ அலக்கலக்காக பிரித்து இருந்துச்சுன்னா அது வந்து தனித்துவமாக இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க, தனித்தனியாக வைக்கிறது. ஓகேங்களா. அடுத்து அலக்கழித்தல் அலைக்கழித்தல்னா, அலக்கழித்தல்ங்கிறது ஒரு விஷயத்தை இழுத்தடிச்சுக்கிட்டே போகிறது. நான் இப்போ ஒருத்தவங்க ஒன்று கேட்டால் அதை இழுத்தடிச்சிட்டே போகிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, இழுத்தடிக்கிறது. அந்த அழைத்து வருத்துதல்னால் அவங்கள வந்து என்ன பண்ணுறது, இது இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒன்று கேட்குறாங்க, அதை இன்றைக்கி வரலன்னா விட்டுறணும், அதை போய் நாளைக்கு வர்றதை வச்சுட்டு அவங்களே அலைஞ்சு வர வச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறது தான் அது. ஓகேவா. அலசி ஆராய்தல்னா முழுமையாய் தேடுதல். ஓகேவா. முழுமையும் தேடுதல்னா ஒரு விஷயம் பண்ணுறது. அடுத்து அலறி புடைத்து கொண்டுனா புடைச்சிக்கிட்டு, அதாவது அலறி புடைச்சிக்கிட்டுனா பதற்றம், ஒரு பரபரப்பாக வர்றதில்ல, புடைச்சிட்டு பரபரப்பாக வர்றது. அது அலை குலையாக்குதல்னா நிலை குலைய செய்தல், ஒரு விஷயத்த நிலையை வந்து கொலை செய்தல்லாம். ஓகேங்களா. பயமுறுத்துறது, அலைகுலையாக அப்படியே நிற்கிறது. ஓகேங்களா. அலை கழித்தல்ங்கிறது உழைத்தல் கொடுத்தல். ஓகேங்களா. அலை கழித்தல் இங்கே வந்து கழித்தல், அதுங்கிறது உழைத்தல், அதுக்கப்புறம் கொடுத்தல். சரிங்களா. இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்து அலைப்பாய்தல்ங்கிறது பலவும் நினைவுக்கு வருதல், அதாவது அலைபாய்தல்ங்கிறது ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா
நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அலைபாஞ்சிக்கிட்டு ஏன் இப்படி அலைபாயிற, ஒரு விஷயத்தில் நிலையாக நில்லு அப்படிம்போம்ல. பர விஷயத்த வந்து நம்ம கொண்டு வந்து நிலை கொள்ளாமல் அப்படியே தவிக்கிறது, அலைபாஞ்சிக்கிட்டு ஓடுறது. தான் அதுக்கப்புறம் அள்ளு சில்லுபடுத்துதல் அப்படின்னா, அள்ளு சில்லுபடுத்துதல் அப்படிது சிறிது சிறிதாக கெடுதல். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இது எப்படி அமைச்சுக்கலாம்னா, இப்போ தேங்காவெல்லாம் நீங்கள் எப்படி எடுப்பீங்க, சில்லு சில்லாக எடுப்பீங்க, சில்லு சில்லாக எடுப்பீங்க. ஒரு முழு தேங்காவே அப்படியே வந்து நம்ம இது பண்ணிட மாட்டோம். தேங்காய் சில பேர் வந்து சில்லு சில்லாக தான் வாங்குவாங்க. அந்த தேங்காய் அப்படியே சில்லு சில்லான்னு ஒரு என்ன சொல்லுவாள், அந்த வடிவேல் படத்தில் அவன் சொல்லுவாள், அந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில், சில்லு சில்லான்னு நொறுக்கிட்டாங்களே அப்படின்னு. சிறிது சிறிதாக கெட்டு போகிறது. ஓகேங்களா? சில்லு சில்லானா சிறிதாக கெட்டு போகிறது. அள்ளும் பகலும்னா இரவும் பகலும், அது அவங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே இருக்கிறது. அல்லலோ அடுத்து அல்லலோ கல்லலோ அப்படின்னா ஆறாவாரம், அதாவது பெரும் குழப்பம், அதாவது அல்லல் படுறது. ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்கும்ல, அல்லோல் படுறது, அல்லோல் படாத அப்படின்னு. அதை ஏன் இப்படி அல்லோல் படுற அப்படின்னு சொல்லுவாங்களே, எதுக்கு இது பண்ணலை, அதை ஏன் இப்படி ஒரு விஷயத்த யாராவது ஒரு விஷயத்த புலம்பிட்டுருக்காங்க, ஏன் இப்படி அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்க, அதுதான் இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்களா, அதான் அல்லோல் படுறது. ஓகேங்களா? அவசர கொடுத்தேன்னா பதற்றக்காரன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவளை நினைத்து கொண்டு ஒரு இடித்தல், இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றை நினச்சிட்டு அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது. அவளுக்கு கொடுக்கறதுங்கிறது சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து உங்கள்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட எடுத்து பேக்லேருந்து எடுத்து கொடுக்கணும். சரிங்களா? அவையலும் துவையலும்னா செயல் முற்று வராமல். சரிங்களா? செயல் வந்து துவையல் என்ன, அவையல் துவையல். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு செயல்ன்றது பாதியிலே நின்று போயிடுச்சு. சரிங்களா? அதாவது அவையல்னால் அந்த துவையல் சாப்பிடும் போது அவைக்கு கொண்டே வரல. சரிங்களா? அதனால் அது வந்து என்னவாயிடுச்சு, செயல் முற்று பெறாமல் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அழகு காட்டுதல்ங்கிறது கேலி செய்தல். சரிங்களா? கேலி செய்கிறது, ஒரு விஷயத்தை கண்டு கேலி செஞ்சு காமிக்கிறது. ஓகேங்களா? இல்லைன்னா பழித்து காட்டுதலை தான் அழகு காட்டுதல் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்க. அழகு காட்டுதல் அப்படிங்கிறது கேலி செய்தல், பழித்து காட்டுதலா? ஆமாம், கேலி செஞ்சு காமிக்கிறது. ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜோக்கர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பார்க்க அழகாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அவங்களே வருத்திக்கிட்டு தான் நம்மளை ஜோக் காமிப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அலத்தளித்துனா திரும்ப மீண்டும் பண்ணுறது, அலக்களிக்கிறது. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு, தேவையில்லாத ஒரு விஷயம். அழிவு காலம்னா கெட்ட காலம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து அழுகல்லன் தொழுகல்லன்னா பாசாங்க. ஒரு விஷயம் கல்லன் என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் தேவைன்னா எல்லாமே வந்து பாசாங்க பண்ணிகிட்டு இருப்பான், அதான் கள்ள நடிப்பு நடிக்காது அப்படின்போம்ல. அடுத்து அழுக்குப்பிடிங்கிறது விடாப்பிடியாக இருக்குது. அழுக்குப்பிடினா ஏதாவது ஒரு விஷயத்த நான் மனசில் வச்சுக்கிட்டு விடாப்பிடியாக இருக்கிறது, அதான் அழுக்குப்பிடி. ஓகேங்களா? அழுக்கு முட்டைங்கிறது பழைய வழக்கங்களை பின்பற்றுவன். அழுக்கு முட்டைன்னு நம்ம ஒருத்தவங்களை திட்டுவோம்ல, அதாவது பழசான விஷயத்த அதை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கிறது, அதான் அழுக்கு முட்டை. அடுத்து அழுத பிள்ளை தான் பால் குடிக்கணும்னா தாமே முயற்சி செய்தல். ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? தானாக தான் முயற்சி பண்ணி வரணும், அதுதான் சொல்கிறாங்க. அழுமூஞ்சிங்கிறது பொலிவற்ற முகமல்லவன், அதாவது பொலிவற்றனா அழுதான் மூஞ்சி பொலிவற்றதாக இருக்கும். அளப்பழத்தல் அப்படிங்கிறது அளப்புதல் முறுமுறுத்தல். சரிங்களா? அளப்பழத்தல்ங்கிறது அளப்புதல் முறுமுறுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்பளம் பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு தானே இருக்கும். அப்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பளம் வந்து எப்படி இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சரிங்களா? அதுக்காக நம்ம அலப்பி அப்படியே எண்ணெயில் போட்டு அலப்பி முறுமுறுன்னு அப்பளம் சுடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அளப்பறிதல் அப்படின்னா, அளப்பறிதல்ங்கிறது உட்கருத்தை தந்திரமாய், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அளப்பறிதல்ங்கிறது என்னென்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அதாவது ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஆராயிறது, தந்திரத்தை ஆராயிறது. சரிங்களா? அதுதான் அளப்பறிதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அளவாளுதல். அதான் அளவாவுதல்னால் கலந்து பேசல. ஒரு விஷயத்த அளவாவுதல்னா எல்லார்கிட்டையும் கூட்டி என்ன பண்ணணும், அளவாவுதல்ங்கிறது ஒரு விஷயத்த கலந்து பேசி எல்லார்கிட்டையும் சேர்ந்து முடிவெடுக்க தான் அளவாவுதல். அளவுபடுத்தல்ங்கிறது இதுதான், இது அளவு அப்படின்னு சொல்லி வரையறை பண்ணுறது. அதுக்கப்புறம் அல்லாடி தள்ளாடினா தளர்ந்து நடை, அதாவது யாராவது குடித்தாங்கன்னா அவங்க தள்ளாடி அப்படியே நடப்பாங்கள்ல, அது. அள்ளி குவித்தல்ங்கிறது நிறைய சம்பாதித்தல். ஓகேவா? அள்ளி குவிச்சு தள்ளுறது, அதுதான் நிறையா, எதுனாலும் நிறையாங்கிறது. ஓகேவா? அடுத்து அள்ளி கொட்டுதல்ங்கிறது மிக சம்பாதித்தல்னால் தேடுதல். சரிங்களா? மிக சம்பாதித்தல் அப்படிங்கிறது தேடி போகிறது. சரிங்களா? அள்ளி கொடுக்கறது, அப்படி தேடி நம்ம கொடுக்கறது ஞாபகம் வச்சுக்கலாம். தேடி
அப்புறம் அள்ளி கொண்டு போதல்னால் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போகிறது. அள்ளி துள்ளுதல்னால் மிகச் செருக்குதல். அதாவது அள்ளி ஒரு விஷயத்துக்கு கிடச்சின்னு அள்ளி அப்படியே செருக்காக இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து அள்ளி இறைத்தல்னால் அளவுக்கு மீறி, அதாவது காசை வந்து அள்ளி இறக்கிறான் பாரு அப்படின்னு வாரி வாரி வழங்குறது. அந்த மாதிரி அள்ளி விடுதல்னால் ஏராளமாக பொய் சொல்கிறது. பாரு அள்ளி விடுறான் பாரு, எப்படி விடுறான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல அது. அடுத்து அள்ளுக்கொள்ளை. அள்ளுக்கொள்ளைனா பகல்லே பார்த்திங்கன்னா மிக மலிவு, ரொம்ப பெருங்கொள்ளை. அதாவது என்னடா இது பகல் கொள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, மிக மலிவான ஒரு விஷயம் பெருங்கொள்ளை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அள்ளு கட்டுதல்னால் பலப்படுத்துதல், ஸ்ட்ராங்காக கட்டி வைக்கிறது. அறக்க பறக்கனா விழுந்து விழுந்து விளைந்து மெதுவாக மெதுவாக இல்லை விரைவாக வேகமாக போகிறது. ஓகேங்களா. அரும்பாடு பட்டுதல்னால் தீச்சோற்பட்டு தீ பயன் உண்டாக பாடுபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அரும்பாடுங்கிறது அறவழியில் போகிறது. ஓகேங்களா. ஆனால் இங்கே தீச்சோற்பட்டு என்ன பண்ணுறாங்க, தீ பயனுண்டாக பாடுபடுதல். அதை வந்து தீ பயன் அதுக்கான பாடுபடுறது அறநெறி வழியில். ஓகேங்களா. அறிகுறிங்கிறது அடையாளம், முன்னடையாளம், அதெல்லாம் வந்து தெரியும். துயில்னா யோக நித்திரை. ஏதாவது துயில்னாலே தூக்கம். சரிங்களா. துயில்னா என்ன, தூக்கம். தூங்கும் போது அப்படியே எல்லோரும் இந்த யோகம் நித்திரைக்கு போயிடுவாங்கள்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அறிமுகம்ங்கிறது தெரிஞ்சவங்க, முற்பழக்கம். அறிவறியாகங்கிறது ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம விளக்கமாக தீர விசாரித்து அறிவாளிங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்களாம். அறுதியிடுதலுங்கிறது முடிவுக்கு இந்த விஷயத்த இன்றைக்கி நான் அறுதியிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்மானிக்கிறது. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராது. அவசர நேரத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து அறுத்த கைக்கு அந்த நேரத்தில் அந்த சுண்ணாம்பை போட்டோன்னா அது என்ன பண்ணுறணும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணணும், உதவிங்கிறது தேவையான நேரத்தில் கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவங்க அவசர நேரத்தில் ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கு இது அப்படிங்கிறாங்க. அறுத்து கட்டுதல்னால் இப்போ அறுத்து கட்டுதல்ங்கிறத இதை எப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தாலி, சில இதிலலாம் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடத்துவாங்கள்ல, தாலி நீங்கிய மறுதாலி கட்டி மணமகன். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாலி நீங்கிய மறுதாலி கட்டி மணமகன், அதை இப்படி ஞாபகம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தாலி அறுத்து கட்டுறதுனால தாலியை வந்து பிரித்து கோக்குறது ஞாபகம். சரிங்களா. தாலி ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா வேறு ஒரு விஷயத்த வந்து அறுத்து கட்டுதல்ங்கிறது இந்த டிவோர்ஸ் ஆகிட்டு ஒருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்களை கட்டிக்கிறது அப்படின்னு. அடுத்து அருந்தவாள்ங்கிறது ஒரு இடத்துல நிற்காம அருந்தவாள் கூறவங்க, அதாவது அருந்தவாள் கூறும் அந்த பாட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா. அந்த இதை பார்த்தீங்கன்னா அது என்னது, ஒரு இடத்துல நிற்காமல் அங்கிட்டு ஓடிட்டே இருக்குது. அதுதான். அடுத்து அன்னக்காவடி. இங்கே வந்து அன்னக்காவடி வந்து இல்லாதவங்களை தான் அன்னக்காவடி எப்படி சொல்லுவாங்கல்ல, அது வரிய இல்லாதவங்களை சொல்கிறது. தலையால் அடித்து கொள்றது, வற்புறுத்தி சொல்லுதல். அதாவது தலையால் அடிச்சிட்டேனே, தளவாடு பட்டு அடிச்சேனே, அன்றைக்கி அவன் கேட்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வரிசையில். சரிங்களா. வரிசையில் நம்ம ஒரு 150 கொஸ்டின்ஸ் 151 பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ ஆவண்ணாவில் ஒரு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது ஆவண்ணா பார்த்திங்கன்னா ஆகாயக்கோட்டை. இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இதையுமே அப்படியே ஈஸியாக பார்த்து பாடு, சும்மா ஒரு தடவை ஜஸ்ட்டு காதில் கேட்டுக்கோங்க. அதை வேறு ஒன்றும் இல்லை. ஆகாயக்கோட்டைங்கிறது பொய் கற்பனை. சரிங்களா. ஆகாயக்கோட்டைங்கன்னா இல்லாத ஒரு விஷயம் தானே. ஆகாய தாமரைங்கிறது அதுவுமே இல்லாத ஒன்று தான், கற்பனையான ஒரு விஷயம். அங்கே போய் தாமரை இருக்குமா, அந்த மாதிரி. அடுத்து ஆக்கம் கூறுதல்னால் ஆசி கூறுதல், வாழ்த்தி ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒருத்தவங்களுக்கு வாழ்த்தி கூறுறது. ஓகேங்களா. பொறுத்தல்ங்கிறது பொறுமையின்மை. சரிங்களா. ஆக்கப்பொறுத்தல் அப்படிங்கிறது பொறுமையின்மை அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து ஆசார கள்ளன்னாலே என்னது, அது ஒழுக்கமுள்ளவனும் நடிச்சுட்டு முகத்தில் வந்து கள்ளன் மாதிரி அப்படியே இருக்கிறது. அதுதான் ஆசை வார்த்தைனா நம்பிக்கையை உண்டாக சொல்லுதல். அதாவது நம்பிக்கை உண்டாக சொல்லும் ஆசை வார்த்தையை காட்டி நம்புகிற மாதிரி சொல்லுவாங்களே அது. ஆசை பேச்சின்னு தித்திப்பாக பேசுகிறது தான். வசமாக ஒரு விஷயத்த நம்ம தேவைன்னா நம்ம ஆசை வார்த்தையை பேசி ஏமாற்றுவோம்ல, அதுதான். ஆடி போதல் அப்படிங்கிறது, ஆடி போதல் அப்படியே ஆடி போயிட்டேன், நல்லா குழஞ்சி போயிட்டேன் அப்படிம்போம்ல, அதுதான். அப்படியே ஆடி போயிட்டேன், ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அதுதான். அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும். ஆடைக்குங்கிறது எல்லா பருவ காலத்தும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஆடை பார்த்திங்கன்னா ஆடை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஆடையெல்லாம் என்ன பண்ணுறோம், கோடையிலேயே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை போடுவோம். சரிங்களா. கோடை காலத்துலலாம் எல்லா பருவத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஆடைங்கிறது தேவை. கோடை காலத்தில் ஒரு நல்லா லைட்டான காட்டன் போடுவோம். அதுக்கப்புறம் குளிர் காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்கான கம்பளி, அந்த மாதிரி ட்ரெஸ். அப்போ எல்லா ஆடைங்கிறது எல்லா பருவத்துக்கு ஏற்ற மாதிரி.
கோடை காலத்துக்கும் வேணும், நல்ல ஒரு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி, எல்லா பருவ காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆட்கொள்ளுதல்ங்கிறது அடிமை கொள்ளுதல், சரிங்களா? இந்த விஷயத்த பறிச்சுக்கிறது, இது வந்து ஒரு நாட்டையோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கணும், பறிச்சுக்கிறது, அதான் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஓகேவா? அடிமை எடுத்துக்கிறது, நம்மக்கிட்ட நம்மளுக்கு கீழே வச்சுக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஆட்டங்கண்டு விட்டது. ஆட்டங்கட்டு விட்டதுன்னா வலுவற்ற உறுதியற்ற நிலை, அதாவது ஆட்டம் காமிச்சிட்டியா அப்படிங்கிறது. வலுவற்ற உறுதியற்ற நிலை தான் ஆட்டங்கண்டு விட்டது. அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸ்ட்ராங்காக இல்லாமல் அப்படியே ஆடிருச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து ஆட்டம் அடங்குதல் அப்படிங்கிறது செருக்கு அடங்குதல், அதாவது ஆட்டம்லாம் அடங்கி முடிஞ்சிருச்சா அப்படின்னு இல்லை, செருக்கு எல்லாமே இறங்கிருச்சா அப்படிங்கிறது. ஆட்டம் காட்டுதல்னா அலைய வைக்கிறேன், நீர் ஆட்டம் காட்டிட்டு இருக்கானே அப்படின்றதுல அதுதான் அலைய வைக்கிறேன். அடுத்து ஆட்டம் போடுதல்னா தவறான நடத்தை, ஒரு விஷயத்துக்கு தவறான நடத்தைக்கு ஆட்டம் போடுறது. அடுத்து ஆட்டி படைத்தல்னா தன் வழிக்கு கொண்டு வரதான் ஆட்டி படைத்தல். ஓகேவா? அடுத்து ஆட்டு ஆட்டி வைக்கிறது. அப்புறம் ஆட்டு மந்தைனா சிந்திக்காதது போடுறது, ஆட்டு மந்தை மாதிரி அப்படியே போடுறது, என்ன ஏது யோசிக்காம. ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை, நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஆணி அடிச்சுட்டா அது நிலையாக அது அங்கேயே இருக்கும். அடுத்து ஆணித்தரமாக பேசலாம், அதுதான் ஸ்ட்ராங், உறுதியாக. ஆணித்தரம்னா முதல் தரம், அதாவது ஆணித்தரம்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா தரம்னாலே நம்ம குவாலிட்டி, முதல் தரம், சரிங்களா? ஆணித்தரம்னாலே முதல் தரம். அடுத்து ஆண்டி கூடி மடம் கட்டுதல்னா வெற்று பேச்சு, அதாவது ஆண்டிகள்லாம் இல்லாதவங்களாம் அவங்க வந்து மடம் கட்ட போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள்ட்ட இல்லை ஆனால் அவங்க இது பண்ணுறதா தான் ஆண்டி கூடி. அடுத்து ஆபத்தும் சம்பத்து. ஆபத்து சம்பத்து அப்படின்னா தாழ்வு வாழ்வு, சரியா? ஆபத்துனா அது தாழ்வு, சம்பத்துனா வாழ்வு. ஓகேவா? சம்பத்து சம்பாதிச்சு வாழ்கிறது. அடுத்து ஆப்பு வைத்தல்னா பிளவுபடுதல், தீங்கை வந்து செய்கிறது, அது நம்மளுக்கு தெரியும். ஆமாம் போடுதல், ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு எதுவுமே யாராவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா ஆமான்னு சொல்கிறது, அதுதான் ஆமானவன். அதாவது ஆமானவன் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க, அந்த ஆமாச்சாமி போகிறதுனா சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. ஆயிரங்காலத்து பயிருங்கிறது நீண்ட காலத்து ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பழமை, அதை அப்படியே நிலச்சி நிற்கிறது ஒரு விஷயத்த. இப்போ கல்யாணம்னா ஆயிரங்காலத்து பயிர், அந்த காலத்துலேருந்து நிலச்சி இது பண்ணுறது, அதை மாதிரி சொல்கிறாங்களே, அதை மாறாமல் பண்ணுறது தான் நீண்ட காலம் இருக்கிறது, அந்த சம்பிரதாயம் நீண்ட காலமாக இருக்கிறது, அதுதான், சரியா? அடுத்து ஆரம்ப சூரன் அப்படிங்கிறது தொடக்கத்திலேருந்தே என்ன பண்ணுறது, தொடக்கத்திலேருந்தே அதாவது வீரனாக இருப்பான், அதாவது பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேருந்தே வீம்பு பேசுவோம், அதுக்கப்புறம் வீரன் மாதிரி இருக்குது, ஆரம்பத்துலேருந்தே வீரன் மாதிரி அவன் இருப்பான். ஓகேவா? ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஆறாவாரம். அடுத்து ஆழப்பறுத்தல்னால் தேடி அப்படியே பறக்கிறது, எதுக்கு இப்படி பறந்துட்டு வர அப்படின்னு சொல்கிறோம்னா திண்டாடி அலையுது. அடுத்து அலாய் பறைத்தல்னா ஆளாங்கிறது ஒரு பறவையும் கூட இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பதற்றத்தோடு வருதல், ஆளா பறந்து வர்றதுக்கு ஒரு பறவையும் இருக்குது, இதுவும் சொல்கிறாங்க. அடுத்து ஆலை மலைனா அது வந்து ஒரு அலைச்சலான ஒரு விஷயம், சரிங்களா? அலைச்சலான விஷயம், ஆலைங்கிறது அலைச்சல். ஆலைக்கு போனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அலைஞ்சிட்டு தான் வருவோம், ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவி சேர்தல்னால் கட்டி அணைச்சல். ஆவி வந்து அந்த சுடுகாட்டில் வந்து ஆவிலாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணும், அப்படியே கட்டி அணைச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும், அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அது வாட்டில் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் கட்டி அணைச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா நம்ம வந்து இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், ஒரு போர்வையை வந்து உள்ளக்க போயிட்டு ஆவியை போய் பிடிச்சி நம்ம உள்ளே போய் அப்படியே உள்ளே இருப்போம், அதான் கட்டி அணைத்தல். அதுக்கப்புறம் ஆழங்கால் படுதல்னால் முழுமை பெறாதல், ஈடுபடுதல், அதெல்லாம் ஆழங்கால் பெறுதல். அப்புறம் ஆழம் பார்த்தல்னா ஒருத்தவங்களோட குணம் வந்து ஆராயாமல் அவங்களோட மனசை வந்து அளவிடுறது, சரிங்களா? அவங்க மனசை பார்த்து இவங்க குணம் இதுதான், அவங்களோட ஒழுக்கம் எல்லாத்தையுமே பார்த்து ஃபுல்லாக நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஆளும் பாலுமாய்னா அப்படியே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பலசாலியாக இருப்பான், ஆனால் அவன் வந்து ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவான், அவன் வந்து சீர்கேடாமல் நிறைய ஒழுக்கம் இல்லாத விஷயத்த, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் வீணாக தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளாக்கி விடுதல்னால் முன்னேறுதல், சரிங்களா? ஆளாக்கியாச்சு, முன்னேறுதல். அடுத்து ஆளாதல்ங்கிறது பருவம் அடைதல், அது உங்களுக்கு தெரியும். ஆள் காட்டினா ஏமாற்று வேலை, காட்டி கொடுத்தல், இந்த விஷயத்த காட்டி கொடுக்குறது இவன் தான் பண்ணான். அடுத்து ஆறாவரமாங்கிறது இங்கே ஆறாவரமாக கிடையாது, அமர, சரிங்களா? ஆறாமரனா ஒரு விஷயத்த அமர
போட்டு மெதுவாக அமைதியாக செய்யணும். ஆற போடுதலுங்கிறதும் பின் போடுதல். ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் படிக்கிற 1 மணி நேரம் படிக்கணும்னா படிச்சிடணும். அதை படிக்காமல் இன்றைக்கி 1 மணி நேரம் நாளைக்கு படிப்போம்னா நாளைக்கு அப்படியே போய் பின் போடுறதுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு சேர்ந்து அது டபுள் மடங்காக ஒர்க் ஆயிரும், ஒர்க் லோடு அதிகமாகிடும். அப்போ அது காலந்தாழ்த்துறது. அடுத்து ஆறல் பீரல்னால் பயனற்றது. சரிங்களா? ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. சரிங்களா? அடுத்து ஆற்ற மாட்டாமை அப்படிங்கிறது முடியாமல் ஒரு விஷயத்த முடியாமல் பண்ணுறது. ஆற்றவே முடியாது, திருத்தவே முடியாது, தாங்க முடியாமல் ஆற்ற மாட்டாமை. அடுத்து ஆற்றாற்றுதல்ங்கிறது இடர்கை விடுதல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடர்கை. இப்போ வந்து ஆற்றாற்றுதல் அப்படிங்கிறது இடர்கை, கை விட்டுறது. சரிங்களா? ஒரு விஷயம் இடையிலே என்ன பண்ணிடுறது, கையை விட்டுட்டுறது. ஆற்றுப்படுத்தல்னால் வழி செல்லுதல். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுப்படுத்தல்னால் ஒரு போகிற விஷயத்துக்கு வழி செல்லுதல். இந்த விஷயம் போகிறோம் அப்படிங்கிறதுல ஆற்றுப்படுத்துதல்ங்கிறது ஒரு வழி செல்லுதல், ஒரு விஷயத்த வழிப்படுத்துறது, இந்த பக்கம் போகிறது அந்த மாதிரி. அடுத்து ஆனானப்பட்டவன்னா மிகப்பெரியவன், திறன் பெற்றவன் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அங்கே கொடுத்துருக்கோம். இது நம்ம இந்த புக்கில் தான் நம்ம எடுத்தோம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கெலாம் இங்கே நான் உங்களுக்கு இந்த ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயரில் ஆகாய தாமரை அப்படிங்கிறது ஒரு இல்லாத ஒரு விஷயம், அது உங்களுக்கே தெரியும். நம்ம அடுத்தடுத்து எல்லா கொஸ்டினுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஏன்னா மொத்தமாக கொடுத்தா உங்களுக்கு இதாயிரும். அதுக்கப்புறம் ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? பழமையான ஒரு விஷயம். முதலை கண்ணீருங்கிறது இங்கே என்னென்னா பொய்யழுகை, பொய்யா பேசுறது, நடிக்காத, முதலை கண்ணீர் மாதிரி விடாத அப்படிங்கிறது. கொட்டி அழைத்தல் அப்படிங்கிறது கொட்டி அளத்தல். அதாவது ஒரு விஷயத்த அப்படியே ரொம்ப அப்படியே அளந்து தள்ளுறான் பார், அளக்குறான் பார் அப்படிங்களா, அதுதான். சரியா? இதுதான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது. அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பழைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. கூடவே வாங்க. சரிங்களா? மார்க் வந்து இந்த இன்றைக்கி கொடுக்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? இது நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துருக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின்ங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு 100 கொஸ்டின் எடுத்துகிறோன்னா அதுலேருந்து நம்ம செலக்டிவாக ஒரு கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம டெஸ்ட்டாக வைக்கிறதான். அதுக்கான இதை வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கூடவே வாங்க, அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை அடித்து பாருங்கள். சிறுதுளி தான் பெருவெள்ளம். சரியா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.